எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டேவாக ஆரம்பிச்சுட்டு முடியறப்ப எந்த மாதிரி முடியுதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ காலைல எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக ராகி தோசை மாவுக்கு ஊற வச்சுருந்தேங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாவை முதல்ல ஆட்டி வச்சுட்டு வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்க, நம்மளோட கொல்லை எப்படிங்க மறக்க முடியும். ஸோ இன்றைக்கி கொள்ளு பருப்பு தான் கடைஞ்சிருந்தேன். இந்த கொள்ளு பருப்புலேயே கொஞ்சம் எடுத்துட்டுங்க, அதை வந்து நம்ம அப்படியே ரசத்துக்குள்ளே சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொள்ளு பருப்பு ரசம் ரெடி பண்ணியாச்சுங்க, சாப்பாடையும் வச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம டே எப்படி டைவர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமாங்க. நிறைய பேர் நெய் மைசூர் பாக் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு. வீடியோவும் ரெடி ஆயாச்சு. இந்த வீக் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தாங்க. ஸோ இப்போ நெய் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சாங்க. இதை பிச்சு காட்டுறேன் பாருங்களேன். நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. வீட்லேயுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு வர வர ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. நெய் மைசூர் பாக் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டு வருதுன்ட்டு. அடுத்ததான ஸ்வீட் என்ன தெரியுமாங்க, இது வந்துட்டு மில்க் ஸ்வீட்டுங்க. சரி 2 லேயராக வச்சு ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. ஒரே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது, ரொம்ப சாக்குன்னு ஆகிடுமோன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த ரெசிபியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. இது மில்க் பவுடர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் கேரட்டும் ஒரு லேயராக வச்சு தாங்க ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த க்ரோஷே ஒர்க் தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குல்லா தாங்க பண்ணியிருந்தேன். இதுக்கு அந்த பாமெல்லாம் நானே தாங்க பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை காது கவர் ஆனோன்னா ஓப்பனும் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.